பாத்துடா கிழிச்சிட போகுது. மோச எந்திரா. ஷாலு ஷாலு மாமா படுறா. ஷாலு போதா ஷாலு. தப்பு பண்ணிட்டேன் மாமா. அப்படிலாம் சொல்லாதடா ஷாலு. ரொம்ப கஷ்டப்பட போறேன் மாமா. நான் பார்க்க விரும்பல. ஷாலு நீ எல்லாம் மாமால இருக்கக்கூடாதா ஷாலு. போதா ஷாலு. ஷாலு 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 பஸ் பஸ் என்னாச்சு? ஷாலு போயிட்டாடா என்ன விட்டுட்டு. பரவாயில்ல விடுங்க பாஸ். எந்திரிங்க வாங்க போலாம். எந்திரிங்க எந்திரிங்க பாஸ். வாங்க போலாம். ஏய் கிளம்புங்கடா போலீஸ் வரதுக்குள்ள. அருமை எங்கடா? உனக்கு சோடா வாங்கிட்டு வர போயிருக்காண்டா. சோடாலாம் எதுக்கு மச்சி? புடுங்கி காசு அடிச்சு போயிட்டான். வாடா. அம்மா சாப்பிடுங்கம்மா. வெறும் வயித்தோட இருக்கீங்க. தம்பி வந்துருவாருமா. சாப்பிடுங்க. அருமை. ஏம்மா சோகமா இருப்பேன்னு பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்க. கும்பிடுற சாமி என்ன கைவிடலையா? சாப்பிடுப்பா சாப்பிடு. படுபாவி பசங்க எத்தனை நாள் பட்டினி போட்டாங்களோ. இந்தா இது வச்சுக்க. இந்தா இந்தா இது சாப்பிடு. இந்தா சாப்பிடுப்பா சாப்பிடு சாப்பிடு. மா கோலா உண்டா? ஆமாம்ல. எங்கடி கோலா உண்டா? சாப்பிடுப்பா எடுத்துட்டு வரேன். என்னங்க சாப்பிட்றீங்களா? தட்டை தேடி நம்ம சாப்பிடலாம். தலைவர் வீட்டுக்கு போறா. 4 நாட்களுக்கு முன் கடத்தப்பட்ட அமைச்சரின் மகன் மீட்கப்பட்டார். தன் மகனை மீட்பதற்கு எந்தவித சமரசமும் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறியிருந்தார் அமைச்சர் ஞானோதயம். ஆனால் குற்றவாளியில் பிடிபடாமல் அமைச்சரின் மகன் மீட்கப்பட்டுள்ளதால் அவரை பிணைத்தொகை கொடுத்து மீட்டிருக்க கூடும் என்ற சந்தேகம் நிலவுகிறது. இது குறித்து அமைச்சர் ஞானோதயம் செய்தியாளர்களிடம் பெருசாலாம் ஒன்றும் இல்லைப்பா, சின்ன அடிதான். உன்னை காப்பாத்துறதுக்காக என் பேர் வேலை போயிடுச்சுடா. வேலை போயிடுச்சு. Hey dude. Hi Anthony. What's up? What's happening? Nothing much da. So sad. காசு பணம் கொட்டு மணி மணி. 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 கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன். காசு பணம் தொட்டு மணி மணி. காசு பணம் தொட்டு மணி மணி. நல்ல வாயம் சம்பாரிச்சுத நார வாயம் துண்ணுறேன். கணக்கு போட தெரியாதவன் காசை வாரி இறக்கிறேன்.
காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி போட்டு வேண்டாம் மேடையில கால மேல குரங்கு சட்டை மாட்டுக்குன்ன சந்தன மாலை காசு பணம் கொட்டு மணி மணி கரன்சி நோட்டு கட்டு கண்ணு ரெண்ட மறைக்குது நாய் வித்த காசு கூட லொல்லு லொல்லுன்னு குறைக்குது காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி போட்டு வேண்டாம் மேடையில கால மேல குரங்கு சட்டை மாட்டுக்குன்ன சந்தன மாலை காசு பணம் துட்டு நிறைய மணி 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 காசு பணம் துட்டு நிறைய மணி 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 காசு பணம் துட்டு நிறைய மணி மணி தொட்டு மணி மணி கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல போட்டு வேண்டாம் மேடையில கால மேல நல்ல வாயம் சம்பாதிச்சுட நார வாயம் பொண்ணுற போட்டு வேண்டாம் மேடையில கால மேல காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி ஹலோ நான் தான் பேசுறேன். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மச்சான் என்ன என்ன பண்ண சொல்றீங்க மச்சான்? யோ அவங்கள பிடிப்பீங்களா இல்லையா ஐயா? நான் எந்த மூஞ்சி வச்சுட்டியா பிரச்சாரத்துக்கு போறது? மச்சான் அவங்க ரெகுலரான ஆள் கிடையாது. இது ஏதோ புது கோஷ்டி. அவங்களாம் மாட்டினாதான் உண்டு. இல்லாட்டி அடுத்த அட்டம்ப்ட்ல தான் மாட்டுவானுங்க. உன்னை எல்லாம் நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த திண்டுக்கல்ல ஒரு இன்ஸ்பெக்டர் அவன் பேர் பிரம்மா. அவனுக்கு உடனே திண்டுக்கலுக்கு போனை போட்டு இங்க மெட்ராஸ்க்கு வர சொல்றியா? என்னையா கேட்குறேன் பேசாம இருக்க? அவன் வேணாம் மச்சான். ஏன் மச்சான் அவன் ஒரு மாதிரியான ஆள். எப்போதும் டிரான்ஸ்ஃபர்ல தான் இருப்பான். இப்போ கூட சஸ்பென்ஷன்ல. அதனால அவன் ஒரு சைக்கோ மச்சான். கொல்றதுக்காகவே யூனிஃபார்ம் போட்டவன். அவன் வாயை திறந்து பேசி பல வருஷங்கள் ஆகுது மச்சான். அவனை டிபார்ட்மெண்ட் விட்டு தூக்கிடலாம நாங்கெல்லாம் யோசனை பண்றோம். அப்போ அவன் தான் கரெக்டான ஆளு. அவங்ககிட்ட இந்த கேஸை ஒப்படைச்சிரு. மச்சான் நான் சொல்றதை கேட்க கூடாது. என்னங்க வெளியில வாங்க. சொல்லிடு. நன்றிங்க சார். மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபரா நம்ம 2 பேர்த்தையும் சேர்த்தே பண்ணியிருக்காங்க.